சர்க்கரை நோய் இருக்கேன்னு இனி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நிறைய மாத்திரை மருந்துகள் சாப்பிட்ற இந்த நேரத்தில் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற ஒரு சாதாரண வெங்காயத்தை வச்சுக்கிட்டு சர்க்கரை அளவை எப்படி ரொம்ப ஈஸியாக இயற்கையாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க சொல்கிறேன். முதல்ல ஒரு வெங்காயத்தை எடுத்து தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. தண்ணியோட கலர் முழுசா மாறி வெங்காயத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு கலர் மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஒரு கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதோட பாதி எலுமிச்சப்பழத்தோட சாற்றை மட்டும் பிழிஞ்சு நல்லா கலந்து மிதமான சூட்டில் குடிங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறீங்களா? வெங்காயத்தில் இருக்கிற குளுக்கோகினின் அப்படிங்கிற சத்து நம்ம உடம்புல ஒரு இன்சுலின் மாதிரியே சூப்பரா செயல்பட்டு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை இயற்கையாவே குறைச்சு கட்டுப்பாட்டில் வைக்க ரொம்பவே உதவி செய்யுது. இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த அருமையான வீடியோ சர்க்கரை நோயால சிரமப்படுற உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க ஆரோக்கியத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதோட கொட்டையை தூக்கி எறியாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் மாம்பழத்தை விட இதோட பவுடர் விலை ரொம்ப அதிகம். அந்த மாங்கொட்டைக்குள்ளே இருக்கிற பருப்பை எடுத்து நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் தயிர் மற்றும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலைமுடிக்கு மாஸ்க் மாதிரி போடுங்க. வாரத்தில் 2 நாள் இப்படி செஞ்சா பொடுது தொல்லை முழுமையா நீங்கி உங்க தலைமுடி வேரிலிருந்து பலமாகி பளபளப்பா வளரும். நீங்க குப்பையில தூக்கி போடுற அவக்கடோ கொட்டையில இப்படி ஒரு மேஜிக் இருக்கா? ஆமாங்க, அவக்கடோ பழத்தை விட அதோட கொட்டையில தான் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அப்புறம் நார் சத்துக்களும் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த காய வச்ச அவக்கடோ கொட்டைய நல்லா சீவி அதோட சுத்தமான தேனை கலந்து சாப்பிட்டா உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி சும்மா ராக்கெட் வேகத்துல அதிகமாகும். இது ஜீரண சக்தியை சூப்பரா மேம்படுத்துறது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைச்சு உங்க ஸ்கின்னை பளபளப்பா மாத்த ஹெல்ப் பண்ணும். இனிமே அவக்கடோ கொட்டையை தூக்கி போடாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க மூளை எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குன்னு இப்போவே செக் பண்ணலாமா? உங்க உள்ளங்கையை மடிச்சுக்கிட்டு மற்ற விரல்களை அசைக்காம உங்க சுண்டு விரலை மட்டும் தனியா ஃப்ரீயா அசைக்க முடியுதான்னு பாருங்க. அப்படி முடிஞ்சா உங்க மூளை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். தினமும் வெறும் 1 நிமிஷம் இந்த மாதிரி பயிற்சி செஞ்சா பிற்காலத்தில் வர ஆல்சைமர் போன்ற மறதி நோய்கள்ல இருந்து தப்பிக்கலாம். இப்போவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.